பெருசா பந்தல் போட்டு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு கேக் வெட்டி நாங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு தங்கமே தங்கமே பாட்டு ரொம்ப பிடிக்கும். அடுத்த முறை கோவிலுக்கு போகும்போது யாரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட கூடாது சாமி அப்படின்னு நினைப்பேன். ஆகஸ்ட் 4 என் தங்கச்சி அன்னைக்கு பிறந்த நாள். இது அவளோட முதல் பிறந்த நாள். பெருசா பந்தல் போட்டு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு கேக் வெட்டி நாங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. என்னோட முதல் பிறந்த நாளுக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சிலருக்கு சாப்பாடு கொடுத்ததா அப்பாவும் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. என் தங்கச்சியோட இந்த பிறந்த நாளையும் அப்படி கொண்டாடத்தான் நாங்க முடிவு பண்ணோம். இன்னைக்கு அதிகாலையிலேயே வீட்டுல இருந்து கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். சூடா ஏத்தி அங்க இருந்த தெய்வங்களெல்லாம் சுத்தி கும்பிட்டு எங்களையோ எல்லாரையும் நல்லா பாத்துக்காங்கன்னு வேண்டிக்கிட்டோம். அங்கிருந்து மண்ணில் உட்காந்து நானும் தங்கச்சியும் கொஞ்ச நேரம் விளையாண்டோம். அப்புறமா தலையை சுத்தி தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து நாங்க போனது ஒடக்கரை எஸ்கி அம்மன் கோவில். கையில குழந்தையோட இந்த எஸ்கி அம்மன் கும்பிட்டு தேங்காயை உடைச்சிட்டு மண்பலியோ கார வச்சிட்டோம். எங்களுக்கு தங்கமே தங்கமே பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை போட்டு அப்பா கொஞ்சிக்கிட்டு அம்மாவோட அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்க அண்ணாவேல் மாமா செய்யற பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அவங்க பிரியாணி தான். மாமன் பிரியாணி செய்யற நேரத்துல அம்மாவும் அப்பாவும் பாசல் செய்யறதுக்கு பொருட்கள் வாங்க கடைக்கு போயிட்டாங்க. அவங்க திரும்பி வரவே ரொம்ப நேரம் இருந்தனால அவசரமா சாப்பாடு கட்டி கொண்டு போவதான் நேரம் சரியா இருந்துச்சு. வீடியோ எடுக்க முடியல. ஒரு வழியா சாப்பாட்டுல கார்ல ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். போற வழியில கஷ்டப்பட்டு செலவுக்கு சாப்பாடு கொடுத்தோம். அவங்கள பார்க்க பாவமா இருந்தாலும் இன்னைக்கு ஒருவேளை அவங்க பேசியார நாங்க காரணமா இருக்கிறோம்னு நினைச்சு மனசு நிறைய வந்துச்சு. அடுத்த முறை கோவிலுக்கு போகும்போது யாரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட கூடாது சாமி அப்படின்னு நினைப்பேன். சரி, இனி எங்க வீட்டுல ஒவ்வொரு பிறந்த நாளையும் இப்படிதான் கொண்டாட போறோம். நீங்க